அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. மன்பா ஃபினான்ஸ் ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். 1998 எஸ்டாப்ளிஷ் ஆன மன்பா ஃபினான்ஸ் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, என்பிஎஃப்சி. இவங்க வந்து வெஹிக்கிள் லோன், அதுக்கப்புறம் கார் லோன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. புது 2 வீலர், அப்புறம் 3 வீலர், எலக்ட்ரிக் 2 வீலர், எலக்ட்ரிக் 3 வீலர் இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. இவங்களோட மெயின் கஸ்டமர் வந்து எம்ப்ளாயீஸும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் இவங்களோட டார்கெட்டு. இவங்க வெஹிக்கிளோட இதில் 85% வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 15% மட்டும் கஸ்டமர் பே பண்ணால் போதும். இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து அர்பன், செமி அர்பன், அப்புறம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், டவுன் சரௌண்டிங்கில் இருக்க ரூரல் ஏரியாவில் கூட இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்களுக்கு 1100 டீலருக்கு மேலே டைஅப் இருக்குது. 190 இவி வெஹிக்கிள் டீலரோட டைப்பும் இருக்குது. மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம். மார்ச் 2024 படி இவங்ககிட்ட 1344 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வீலர், 3 வீலர், பர்சனல் லோன், வியாபார லோன், வியாபாரத்துக்கு உண்டான லோன்களும், அப்புறம் இவி 2 வீலர், யூவி 3 வீலர், ப்ரீ ஓன்டு 2 வீலர், ப்ரீ ஓன்டு கார். இவங்ககிட்ட லோன் எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப் டு 100% வரைக்கும் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லோன் அப்ரூவல் இன் 1 minute, டென்யூர் வந்து 6 to 48 months, அப்புறம் இன்ஸ்டன்ட் அப்ரூவல், லோயஸ்ட் இஎம்ஐ, ஸ்மூத் அண்ட் ஹேசில் ஃப்ரீ ப்ராசஸ், கஸ்டமர் ரெஃபரல் ஆஃபர்ஸ். மன்பா ஐபிஓ செப்டம்பர் 23 செப்டம்பர் 25 வரைக்கும். ப்ரைஸ் பேண்டு 114 120, ஒரு லாட் சைஸு 125 ஷேர். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் செப்டம்பர் 26 வியாழக்கிழமை. லிஸ்டிங் டேட்டு செப்டம்பர் 30 திங்கக்கிழமை. ரீட்டெயிலுக்கு ஒரு லாட்டுக்கு 15,000, மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QIBக்கு 50%, ரீட்டெயிலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 602 கோடி சின்ன கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட மன்பா ஃபைனான்ஸோட டெபிட் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது. 3.75 இருக்குது. 2%க்கு கீழே இருந்தால் தான் கடன் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுக்கு ரெவென்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் வைஸாக பார்த்துடலாம். 2 வீலர் லோனில் இருந்தால் அதிக ரெவென்யூ 89% வருது. மற்ற எல்லாத்துலேயும் கம்மி தான். அப்புறம் அதர் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து ஒரு 8.5% வருது. இது ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனோட சார்ட்டு. இதில் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் அதிகம். 88% இன்ட்ரெஸ்ட் இன்கமில் இருந்தால் அமௌண்ட் வருது. இது ஸ்டேட் வைஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இதில் அதிகமாக பாருங்கள், மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. 64% மகாராஷ்டிராவிலேருந்து, குஜராத்தில் 23%, சத்தீஸ்கரில் 5%, ராஜஸ்தானில் 6% ரெவென்யூ வருது. மன்பா ஃபினான்ஸ் லிமிட்டடோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அசட்டு 2022 561 கோடி, 2023 787 கோடி, 2024 974 கோடி. ரெவென்யூ 2022 106 கோடி, 2023 133 கோடி, 2024 191 கோடி. 2022 அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2022 9 கோடி, 2023 16 கோடி, 2024 31 கோடி, அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ரெவென்யூ 44%, ப்ராஃபிட் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். இவங்களோட EPS 2024 8.34 இருக்குது. நெக்ஸ்ட் PE ரேஷியோ பார்க்குறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 114 120, அதனால் நம்ம அப்பர் ப்ரைஸ் பேண்ட் எடுத்துக்கலாம் 120, டிவைடட் பை EPS 8.34. இப்போ நம்ம கிடைக்கூடிய PE வந்து 14.38. இது இண்டஸ்ட்ரியல் PEயோட கம்பேர் பண்ணிடலாம். இண்டஸ்ட்ரியல் PE ஹையஸ்ட் 18.13, லோயஸ்ட் 8.57, ஆவரேஜ் 13.45. பரவாயில்ல, மன்பாவோடது ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்குது, 14.38 இருக்குது. அடுத்த கம்பேரிசன் வித் லிஸ்டட் இண்டஸ்ட்ரியல் பீர் பார்த்துடலாம். இவங்களோட EPS மற்ற நிறுவனத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது, 8.34 தான் இருக்குது. அதுமாரி RONW 15.66 தான் இருக்குது. RONW வந்து 20%க்கு மேலே இருந்தால் தான் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீட்டெயில் பார்த்துடலாம். இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் கொடுக்கல. நெக்ஸ்ட் கம்பேரிசன் வித் லிஸ்டட் பீர்ஸ் பார்த்துடலாம். மன்பா ஃபினான்ஸ் மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய கம்பெனி பெய்டு ஃபின்சர்வ் லிமிடெட், அர்பன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். இவங்களோட சார்ட் பார்த்துடலாம். இது பெய்டு ஃபின்சர்வோடது. 2023 லிஸ்ட் ஆனது. 27 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு 47 வரைக்கும் போயிட்டு இப்போ 16 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது அர்பன் ஃபின்சர்வோடது. 2016 லிஸ்ட் ஆனது. 200 ரூபாவில் ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2600 ரூபா, ஒரு நல்ல க்ரோத்து போயிட்டு இப்போ 1793 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது மேஸ் ஃபினான்ஷியலோடது. 2017 லிஸ்ட் ஆனது. 200 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு 400 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 300 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அடுத்து அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர். இவங்க இந்த IPOவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது ரூரல்லையும் செமி அர்பன் ரீஜன்லையும் பேங்கிங் கிரெடிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு 2019லேருந்து 2024 வரைக்கும். 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 அர்பனில் 18% இருக்குது, செமி அர்பனில் 12% இருந்தது, இப்போ 14% இருக்குது, ரூரல்லையும் 7% இருந்தது, இப்போ 9% கிரெடிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெட்ரோபாலிட்டனில் கம்மியாக இருக்குது, 66% இருந்தது, இப்போ 59% கம்மியாயிருக்கு. இது ரீட்டைல் லோன் ஷேர் வந்து 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2024 படி. இது 2021லலாம் 29% தான் இருந்தது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸில் எம்எஸ்எம்இ லோன், ஆட்டோ லோன், ஹவுசிங் லோன், அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் இதோட பெர்ஃபார்மன்ஸ் 2022, 23, 24 23ஓட கம்பேர் பண்ணும்போது 24 பர்சனல் லோன் நல்ல க்ரோத் ஆகிருக்கு, 9.8லேருந்து 10.2 இருக்குது. மன்பாவோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 1998 ஆரம்பித்ததுலேருந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்காங்க. பலதரப்பட்ட வெஹிக்கிளுக்கு லோன் கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம 6 ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்கான டீலர் நெட்வொர்க் இருக்குது இவங்களுக்கு. அதுமாதிரி லோன் சேங்ஷன் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப குறைவான டைம் எடுத்துக்கிறாங்க. அதுமாதிரி லோனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரலைஸ்டு கிரெடிட் டீம் இவங்ககிட்ட இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ரிஸ்க் என்னன்னு பார்த்துடலாம். இவங்க பெரும்பாலும் வெஸ்டர்ன், சென்ட்ரல், அப்புறம் நார்த் இந்தியா மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதேமாதிரி வெஹிக்கிள் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டே நம்பி இருக்காங்க. அதேமாதிரி செலவினங்கள் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நியூஸ் பேஸ்டான ஜிஎம்பி பார்த்துடலாம். 20 செப்டம்பரில் இதோட ஜிஎம்பி 42 ரூபாயை காமிக்குது. இது 35% கெயினாக காமிக்குது இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து. மன்பா ஃபினான்ஸுக்கு கடன் அதிகமாக இருக்குது. RONW 20% கீழே இருக்குது. அவங்களுக்கு இருக்க ஒரே பாசிட்டிவ் வந்து அசட்டு இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இயர் ஆன் இயர் நல்லா க்ரோத் காமிச்சிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி இருந்தாலும் இவங்க ஒரு சின்ன கம்பெனி தான். எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.